மகா கணபதிக்கு விசேஷமாக பூஜை பண்ணணும். பிள்ளையார் பூஜை நல்லா பண்ணணும். பிள்ளையார் படமோ இல்லை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சியோ அர்ச்சனை, அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணி அரச இலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவருக்கு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவா. பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுற பூரண கொழுக்கட்டையை வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர தீபாரதனை காமிச்சு உங்கள் குலதெய்வத்தை ரெண்டா பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கணும். இது கார்த்தால முடியறது. சாயங்காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா கலச ஸ்தாபனம் பண்ணணும். ஒரு பூஜை அப்படின்னா நவராத்திரினாலே கடம்னா கலசம், அதை ஸ்தாபனம் பண்ணி தான் பூஜை பண்ணணும். ஒரு கலசம் அது எதுவாக இருக்கணும்னா பித்தளையாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். எவர் செல்வெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறதுல அழகாக நூல் சுற்றிக்கலாம். நூல் சுத்த தெரியலாம், யாருக்கா தெரிஞ்சவாகிட்ட கொடுத்து சுற்றிக்கோங்க. அப்படி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா சொம்பினுடைய அந்த குடத்தினுடைய கழுத்து பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு நூலை சுற்றிடுங்க. அது கிரிப்பாக நிற்கும். அதை பச்சரிசி பரப்பி ஒரு தட்டில் பச்சரிசி, ஏன்னா வாழை வச்சா 9 நாளுக்கு அது காஞ்சிரும். பச்சரிசியை ஒரு தட்டில் பரப்பி அந்த தட்டு மேலே அந்த கலசத்தை வச்சு அது உள்ளே தண்ணி, ஏலக்காய் பொடி, கிராம்பு பொடி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு தண்ணியை அந்த கழுத்து பகுதி வரைக்கும் நிரப்பி வச்சுருங்கோ. அதில் எலுமிச்சப்பழம் போட்டு வைக்கலாம். ₹1 காயின் போடலாம். ஏதாச்சும் அம்பாள் டாலர் இருந்தால் வெள்ளிலையோ தங்கத்துலேயோ போடலாம். இதெல்லாம் போட்டு மாவேலை கொத்து வச்சு, மாவேலை கொத்து மேலே தேங்காய் வச்சு சந்தன குங்குமம்லாம் விட்டு அந்த கலசத்துக்கு ஒரு வஸ்திரத்தை சுற்றிடுங்க. அழகாக டைட்டாக ஒரு வஸ்திரத்தை சுற்றி 9 நாள் அந்த கலசம் ஆடவே கூடாது. அதுக்கு மாதிரி ஒரு இடத்துல அழகாக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணணும். என்ன பூஜை பண்ணணும்னா பாவனையா வாராகியம்பா அந்த கலசத்தில் வந்துட்டா இன்னைக்கு ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பாவனையாக பூஜை பண்ணி அந்த கலசத்துக்கு நெய்வேத்தியமாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாலில் தேனியும் நெய்யும் கலந்து பால் நெய்வேத்தியம் பண்ணும். பசும்பால், காசன பசும்பாலை தேனு நெய் இதை கலந்து திருமத்திரம்னு சொல்லுவா. இதை நைவேத்தியம் பண்ணி கூட வாழைப்பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி மகா தீபாரதனை காமிச்சு அன்னியுடைய பூஜையை முடிச்சுக்கலாம். அடுத்த நாள் எப்படி பூஜை பண்ணணுன்றத அடுத்த போஸ்ட்ல பார்க்கலாம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.